வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹோம் தியேட்டரில் ப்ளூடூத் இல்லாத மாடலு. இதுக்கு நம்ம ப்ளூடூத்தோடு உள்ள புது போர்டு வாங்கி மாட்ட போகிறோம். அதோட வேறு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெக் மாரை உங்கள் மூர்த்தி. வணக்கம். நம்ம இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன பிசிபி போர்டு வச்சுருப்பாங்க உள்ள. இந்த பிசிபி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கிடையாது. அதே மாதிரி இந்த அந்த பென்ட்ரைவ் போர்டும் கம்ப்ளைண்ட்டு. இதில் வந்து பென்ட்ரைவு எஃப்எம்மு ஆக்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த மாடலில். இதில் ப்ளூடூத்தோ வேறு எந்த ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி சேமான போர்டே கிடைக்கிது. அந்த போர்டில் வந்து நம்மளுக்கு ப்ளூடூத்து ஆக்ஸு ஒரு சில ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் கூட வரும். அதில் நம்ம பென்ட்ரைவ் போட்டு ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் வரும். அதில் அந்த மாதிரி நம்ம பிசிபி வாங்கி மாட்டணும் அப்படின்னா இதை வந்து லேட்டஸ்ட் மாடலாக ஆகிரும். அது கஸ்டமர் வந்து ப்ளூடூத் தான் மெயினுக்காக பர்பஸ்க்காக கொடுத்தாங்க. அதோட ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக எடுத்து வச்சதாக சொன்னாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம வோல்டேஜ் 5 வோல்டேஜ்லாம் வருது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த போர்டு தான் ஒர்க் ஆகலை. உங்களுக்கு எஃப்எம் பென்ட்ரைவ் போர்டு தான் ஒர்க் ஆகலை. அந்த பிசிபி புதுசு மாற்ற போகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரெண்டுமே சேம் போர்டு. இது 3.0 பிடின்ற மாடலு. இது வந்து ஓல்டு மாடலு, 2023 வந்திருக்கு இந்த மாடல். இதில் ஆக்ஸ் மட்டும்தான் இருக்கும். 1.4 வெர்ஷன் இது 3 வெர்ஷன் இது. இதில் ப்ளூடூத் எல்லாமே ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்தந்த வயர் கனெக்ஷனுக்கு எழுதியிருப்பாங்க. நம்ம கழட்டும் போது நோட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரியே அந்த கலெக்ட் இடத்துல நேராக கரெக்டாக வச்சு நம்ம கனெக்ஷன் கொடுத்தாலே போதும். அதே இல்லாமல் இல்லை கஸ்டமர் வந்து ஒரு சின்ன அவங்களா எடுத்து செக் பண்ணுவோன்ற பேரில் ஒரு வயரை மட்டும் தப்பாக மாட்டியிருந்தாங்க. திரும்ப அதையும் பார்த்து நான் கரெக்ஷன் பண்ணி திரும்ப கரெக்டான ஜாக்கில் மாட்டியாச்சு. அதே மாதிரி 5 வோல்டேஜ் செக் பண்ணிட்டு தான் இப்போ மாட்டுறோம் நம்ம. 5 வோல்டேஜ் இதில் வந்து கடைசியாக ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. 5 வோல்டேஜ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கல, திரும்ப ஹை வோல்டேஜ் ஆகி 9 வோல்ட் உள்ள அனுப்புது. மறுபடியும் இந்த வாங்கி போட்ட புது போர்டுமே கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அதனால் 5 வோல்ட்டு எப்பவுமே நம்பாதீங்க. ஒரு சில நேரம் ஹை வோல்டேஜ் அதை ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. அது ஃபெயிலியர் ஆகி இப்போ எனக்கு அந்த போர்டு 2வது போர்டு தான் மாற்றிருக்கேன். அது போக பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ அவுட்புட்டு ஐசியும் கம்ப்ளைண்ட். இதில் சப்பு வந்து ஒரு மாதிரி உதறலோட சவுண்டு கேட்கும். அதே மாதிரி ஒரு ஸ்பீக்கர் மட்டும் கிளியராக இல்லை. அதனால் 4 ஐசியுமே நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இதில் முன்னாடி வந்து போர்டு ஓகே ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு அவுட்புட் போர்டு வந்து எல்லாமே கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து T2030 ஐசி தான் போட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு பல DDA 2030 மாடல் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஐசியை வாங்கி மாட்டுறோம் நம்ம. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 18 வாட்ஸ் தான் ஒரு ஐசி. இதில் DDA 2050னா உங்களுக்கு 30 வாட்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். இதுவும் போதுமானது தான். அதுக்கு இதுக்கு ஈக்குவல் தான், ரெண்டுமே போடலாம். ஆனால் வந்து இது 20 வாட்ஸ்ன்றனால இது போதுமானதாக இருக்கும். 18 வாட்ஸ் வரைக்கும் வேலை செய்யும். இது DDA 2030 ஓல்டு. இது வந்து நியூ, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த ஐசி பார்த்திங்கன்னா 5 லெக்கில் வரும். 5 லெக்கு வந்து நம்ம எந்த ஷார்ட் ஆகாத அளவுக்கு நம்ம கிளியராக கழட்டி நம்ம மாட்டணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ரை சால்ரிங் விக்கை வச்சு எடுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு நியூ டைப்பாக நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு எப்படி எடுக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் விக் இல்லாமல் நம்ம ப்ரெஷ்ஷை வச்சே நம்ம அந்த சால்ட்ரிங் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம புது ஐசி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஐசிலையுமே நம்ம லெக்கை வந்து பேஸ்ட்டில் நம்ம அப்ளை பண்ணிக்கிறணும். பேஸ்ட் லைட்டாக நம்மளுக்கு அப்ளை பண்ணிட்டா சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் அதே மாதிரி உங்களுக்கு சால்ட்ரிங் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். அதில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். யார் வேணுன்றவங்க வந்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பின்லேயுமே சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இதில் வந்து எந்த பின்னுக்கும் இடையில வந்து ஷார்ட் இல்லாத அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிடணும். இப்போ ஹீட்ஸிங்கில் வந்து நம்ம ஹீட்ஸிங் பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா அந்த ஐசியிலேருந்து ஹீட்டை வந்து உடனே அந்த ஹீட்ஸிங் பிளேட்டுக்கு ஹீட்டை ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் அந்த ஹீட்ஸிங் பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். ஹீட்ஸிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூ நம்ம எல்லா ஸ்க்ரூவுமே ஃபிட் பண்ணணும், ஃபுல் டைட் வச்சிடணும். அப்படின்னா அந்த கரெக்டாக உங்களுக்கு ஹீட்ஸிங் ஒர்க் ஆகும். இல்லைனா அது டச் இல்லாமல் இருந்துச்சுனாலும் இந்த ஐசி சீக்கிரமாக போயிடும். இந்த ஹீட்ஸிங் பிளேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஹீட்ஸிங் பிளேட்டுக்கு ஒரு சில இதில் வந்து நம்ம சென்டரில் வந்து
பாடி ஆயிடக்கூடாதுன்றக்காக ஒரு பிளேட்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாடலில் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ போடணும். நம்ம அதை எடுத்துகிட்டு போட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு சில மாடலில் ஒவ்வொரு மாதிரி ஒன்று ஒவ்வொரு டிசைனில் பண்ணியிருப்பாங்க. அந்த சென்டரில் வர அந்த ஹீட்ஸிங் பிளேட் வந்து அது வந்து சப்ளைன்றனால உங்களுக்கு வந்து ஒன்று டச் ஆகக்கூடாதுன்றக்காக அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பிளேட் வச்சு தான் நீங்கள் மாட்டணும். இப்போ நான் எல்லாத்தையுமே ரீசால்விங் பண்ணுறேன். திரும்பவும் ரீசால்விங் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு பின்னுகளுக்கு இடையிலையும் வேறு டஸ்ட் இல்லை, வேறு லெட் இல்லைன்றதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன தின்னர் வச்சு லைஸாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மாட்டினோம்னா ஓகே தான். இப்போ நம்ம ஐசி மாட்டிட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல 7 வோல்ட்டு கூட வந்துருச்சுன்னு, அந்த கம்ப்ளைண்ட்டு தான். இப்போ வந்து நான் 7 வோல்ட்டு அந்த ஐசியும் மாற்றுறேன். 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி 7805 ரெகுலேட்டர் ஐசி கம்ப்ளைண்ட்டு. அந்த ஐசி இப்போ மாற்றிட்டு உங்களுக்கு புது போர்டு இப்போ 2வது ஒரு போர்டு வாங்கி மாற்றியிருக்கேன். இதில் கொஞ்சம் லாஸ் தான், இருந்தாலும் அது எப்படி ஆச்சுன்றது தெரில. அந்த ரெகுலேட்டர் ஐசி ப்ராப்ளம் ஆகிருக்கு. இப்போ புது பென்ட்ரைவ் போர்டும் அந்த பிடி போர்டும் மாற்றிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. அது போக அந்த சுவிட்சு கம்ப்ளைண்ட்டு சுவிட்செல்லாம் சரி பண்ணிவிட்டு இப்போ மாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஒர்க் ஆகலையில் உங்களுக்கு இது பழைய போர்டு, இது வெறும் 7.5 அந்த பவர் சப்ளை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். முதலே நம்ம எப்போயுமே புது போர்டு மாட்டையில் நம்ம வோல்டேஜ் அளந்துட்டு தான் மாட்டுவோம். அப்போ அளக்கையில் 5 வோல்டேஜ் வந்துச்சு. இப்போ திரும்ப நம்ம போர்டு ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கல, திரும்ப 7 வோல்ட் வந்திருக்கு. எப்படி வந்துச்சுன்னு தெரில. இல்லை அந்த ஐசி ஃபெயிலியர் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து வோல்டேஜ் அப்படியே அங்கிட்ட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது அந்த 5 வோல்டேஜுக்கு மேலே கொஞ்சம் கூட வந்தாலும் அந்த ஐசி அடி ஆயிரும். இப்போ மறுபடியும் நம்ம புது போர்டை மறுபடியும் நம்ம வெளியே வச்சு செக் பண்ணிவிட்டு வோல்டேஜ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது போர்டு மாட்டிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு கீழே ஒரு சுவிட்சு ஒரு கம்ப்ளைண்ட், அதை வந்து எடுத்துகிட்டு இருந்த மாதிரி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் டிலே. இந்த புது போர்டு உங்களுக்கு ஒர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆடியோ காட்டுறேன். நான் இதில் எல்லா நேரமும் ஆடியோ போட்டால் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ன்றலாம் காட்டலை. கடைசியாக உங்களுக்கு ஆடியோ மட்டும் போட்டு காட்டுறேன். இப்போ பிசிபி ஓகே இருந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். இது அப்படியே உட்காரும் நம்மளுக்கு. வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ண வேணாம். சென்சாரோ வேறு எதுவுமே இல்லை. எந்த ஜாக்லேருந்து கட்டணுமோ அந்த ஜாக்கில் திரும்ப அதே மாதிரி மாட்டினால இந்த போர்டு ஒர்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கம்ப்ளைண்ட்டுக்காக இப்போ நம்ம பிசிபியை கழட்டுறேன் நான். அதேமாதிரி அது பிசிபி உட்காரும்போது பார்த்திங்கன்னா எல்லா சுவிட்சும் நேராக உட்காரணும். இல்லை அந்த சுவிட்ச் எது பெண்ட் ஆகிட்டு உடஞ்சிட்டாலும் முன்னாடி நம்மளுக்கு எந்த பட்டன்ஸுமே ஒர்க் ஆகாது. அதனால் மாட்டும்போது கொஞ்சம் திரும்ப அதே மாதிரி கரெக்டாக வச்சு மாட்டணும். கண்ட்ரோலு எல்லாமே நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இதில் அவங்க கஸ்டமருக்கு கேட்ட மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம். எப்போதும் சொல்கிறது தான், நம்ம கழட்டும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எந்த வயரிங் எங்கே வருதுன்றதை கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. அவங்க அசம்பிள் பண்ணியிருக்கிறது அவங்க லேசான வயரில் சால்ட்ரு பண்ணியிருப்பாங்க. அந்த வயர் அந்துருச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு எங்கனுக்குள்ளே நம்ம பற்ற வைக்கணுன்ற கூட தெரியாது. அதுக்காக கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ணுறவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். எங்களுக்குமே இந்த மாதிரி சில டைம் நடக்கும். ஒன்று போல் 4-5 வயர் வந்துடும். எந்த வயர் எங்கே வருதுன்னே தெரியாது. அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம். இதில் 1-2 வந்து ஸ்ட்ரைட்டாகவே பற்ற வச்சுருப்பாங்க. ஒரு சில ஜிக்ஜாக்கெல்லாம் பற்ற வைப்பாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா குழப்பமாயிரும். அதுக்காக எப்போயுமே ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா வேரையும் ஜாக்கு மாட்டிட்டு நம்ம பென்ட்ரைவ் போட இருக்கிறதுலேயும் ஃப்ரண்ட்டு பேனலில் வந்து ஸ்க்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ எப்போவுமே உங்களுக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் பக்காவாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மாரை உங்கள் மூர்த்தி.